வணக்கம். மும்பை மாநகரத்துல இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை நாம தொடர்ந்து தரிசனம் செய்துகிட்டு வரோம். இந்த காணொளியில அந்த அஷ்ட விநாயகர்கள்ல மூன்றாமவராக இருக்கக்கூடிய பல்லாலேஸ்வரர் அப்படிங்கிற விநாயகர் கோயிலை நம்ம தரிசனம் செய்யலாம் வாங்க. மும்பை மாநகரத்துல பாலி அப்படிங்கிற நகரத்துல இருக்கக்கூடியது இந்த விநாயகரினுடைய திருக்கோயில். பல காலங்களுக்கு முன்னாடி இந்த பாலி அப்படிங்கிற கிராமத்துல கல்யாணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய வணிகன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மனைவி பெயர் இந்துமதி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு பல்லாலன் அப்படின்னு பேர். இந்த குழந்தை மற்ற குழந்தைகளோட சேர்ந்து காட்டுல விளையாடும் போது காட்டுல ஒரு கல்ல அவன் தரிசனம் பண்றான். அவன் கண்ணுக்கு மட்டும் அந்த கல்லு ஏனோ பிள்ளையாரினுடைய வடிவத்துல காட்சி கொடுக்க, அந்த பிள்ளையாரினுடைய திருவுருவத்தின் மேல காதல் கொண்டவனாக பக்தி கொண்டவனாக அந்த விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டே இருக்கான் தனம். இவன் பூஜை செய்வதை பார்த்த மற்ற சிறுவர்கள் இவனுக்கு உதவி செய்வதாக பூஜையில தாங்களும் ஈடுபட்டாங்க. இப்படி மற்ற சிறுவர்கள் அத்தனை பேரும் வணிகத்தில எதிலையும் ஈடுபடாம விநாயகரை வழிபடுவதிலேயே ஈடுபட்டதுனால அங்க இருந்த மற்ற வணிகர்களுக்கு கோபம் வந்தது. அவங்க அத்தனை பேரும் வந்து பல்லாலனை பற்றி அவனுடைய தந்தையான கல்யாணனிடமும் இந்துமதியிடமும் கோல் மூட்டுறாங்க. இதை கேட்ட கல்யாணன் கையில ஒரு பிரம்பை எடுத்துக்கொண்டு இந்த பல்லாலன் இருக்கக்கூடிய காட்டுக்கு போறார். அந்த காட்டுல விநாயகரினுடைய திருவுருவத்தை பார்க்கிறார். அதற்கு முன்னாடி இவன் தவம் பண்றதை பார்க்கிறார். வந்த கோபத்துல தன்னுடைய குழந்தையை எடுத்து ஒரு மரத்துல கட்டி வச்சு அப்பாவானவர் அவன் செய்த பூஜைகளை எல்லாம் கலைத்து அவன் வைத்திருந்த விநாயகரினுடைய திருவுருவத்தை போட்டு உடைக்கிறார். இதையெல்லாம் பார்த்த அந்த பல்லாலனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி, இந்த கொடுமையை யார் செய்தார்களோ அவர்களினுடைய கால் விளங்காம போகட்டும், கண்ணு தெரியாம போகட்டும், காது கேட்காம போகட்டும்னு பலவிதமாக சபிக்கிறார். அவ அப்பா சொல்றார், இப்பவாது நீ இந்த பிள்ளையார பூஜை செய்வதை விட்டுட்டு என் கூட வரியா இல்லையா அப்படின்னு கத்துறார். ஆனாலும் அதை கேட்காம இவன் தொடர்ந்து விநாயகரினுடைய நாமத்தை சொல்ல, நீ இங்கேயே கட அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பாவானவர் சென்று விடுகிறார். அவன் தொடர்ந்து விநாயகரினுடைய நாமத்தை ஜபம் செய்ய விநாயகர் ஒரு சிறுவனினுடைய வடிவத்துல வந்து அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். அவனுடைய கட்டை அவிழ்த்து விட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த பல்லாலனுக்கு வந்திருக்கக்கூடியது விநாயக பெருமான் தான் அப்படின்னு தெரியறது. அந்த சிறுவனுடைய காலில் விழுந்து, எனக்கு உன்னுடைய அருளே போதும், நான் பூஜை செய்த இந்த இடத்துல நீ எல்லா நேரமும் இருந்து எப்பொழுதுமே இருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அருள் செய்யணும் அப்படின்னு நமக்காக விநாயகர் கிட்ட இந்த பல்லாலன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழந்தை வேண்டிக்கிட்டானா. அந்த குழந்தையினுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் பல்லாலேஸ்வரராக பாலி அப்படிங்கிற மும்பை மாநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல விநாயக பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த பாலியில இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கினால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு ஞானமும் ஏற்பட்டு வாழ்க்கையில உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்பது அனைவரும் அனுபவத்தில் கண்ட உண்மை. சத்ரபதி மகாராஜாவான சிவாஜி இந்த விநாயகரை ரொம்ப அருமையாக பூஜை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்மளுடைய வரலாற்று பதிவுகள்ல நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட பல்லாலேஸ்வர விநாயகரை நாமும் வணங்கி நம்ம வாழ்க்கையில உயர்ந்த கதி